வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது போனை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அதோட பேரு மோட்டோரோலா சிக்னேச்சர். இவங்க இத ஒரு ஃபிளாக்ஷிப் போன்னு ரொம்பவே அழுத்தமா சொல்றாங்க. ஆனா நிஜமாவே அந்த வார்த்தைக்கு இது தகுதியானதுதானா? வாங்க, ஒவ்வொன்றையும் நாமளே அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, இந்த போனோட விவரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்விய நாமளே கேட்டுக்கலாம். அதாவது, ஒரு ஸ்மார்ட் போனை உண்மையிலேயே ஒரு ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்ல வைக்கிறது எது? அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸா, இல்ல அத கையில பிடிக்கும்போது கிடைக்கிற அந்த பிரீமியம் ஃபீலா, இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு விடை தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. முதல்ல இந்த போனோட பேரையே எடுத்துப்போமே, சிக்னேச்சர். அதாவது ஒரு கையொப்பம், ஒரு முத்திரை. இந்த பேர் மூலமா மோட்டோரோலா என்ன சொல்ல வராங்க? இது மத்த போன்கள் மாதிரி இல்ல, இதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குன்னு சொல்றாங்களா? அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் மோட்டோரோலா கொடுக்கிற அதிகாரப்பூர்வ வாக்குறுதி. மூணே விஷயம்தான்: டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ், அழகான டிசைன், அப்புறம் ரொம்ப நாளைக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட். இந்த 3 வாக்குறுதியும் இந்த போன் காப்பாத்துதா இல்லையான்னு தான் நாம இப்போ செக் பண்ண போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பொருளுக்கும் அதோட முதல் தோற்றம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அது தொடும்போது கையில பிடிக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குது? இந்த விஷயத்துல மோட்டோரோலா சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்களேன், இதுல பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பின்னாடி பிரீமியம் கிளாஸ், சைட்ல விமானத்தர அலுமினியம் ஃப்ரேம், இதெல்லாம் சேர்ந்து இந்த போனுக்கு ஒரு திடமான, அதே சமயம் ரொம்பவே நேர்த்தியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நீங்க கையில பிடிக்கும்போதே ஆமா, இது ஒரு விலையுயர்ந்த பொருள் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா வரும். அட, இந்த IP68, IP69 ரேட்டிங் ரொம்பவே ஸ்பெஷல். பொதுவா IP68னா தண்ணில விழுந்தா ஒன்னும் ஆகாதுன்னு தெரியும். ஆனா IP69னா என்ன தெரியுமா? அதிக அழுத்தத்துல பீச்சி அடிக்கிற சுடு தண்ணீர்ல கூட இது தாக்கு பிடிக்கும். அதாவது, நீங்க எப்படி பயன்படுத்தினாலும் தூசி, தண்ணின்னு எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் விஷயம். அடுத்து நம்ம பாக்குறது டிஸ்ப்ளே. இது ஒரு LTPO AMOLED ஸ்கிரீன். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த 165 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட். நீங்க சும்மா ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, வேகமான கேம்ஸ் விளையாடினாலும் சரி, ஸ்கிரீன் ரொம்ப ஸ்மூதா இருக்கும். அது நான் அடாப்டிவ், அதாவது தேவைப்படும் போது 165 Hz வேகத்துக்கும், சும்மா இருக்கும்போது ரெஃப்ரெஷ் ரேட்டை குறைச்சும் பேட்டரியை ஸ்மார்ட்டா மிச்சப்படுத்தும். கூடவே டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட் இருக்கிறதால வீடியோஸ் பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ தத்ரூபமா பிரமாதமா இருக்கும். சரி, வெளி தோற்றம் டிஸ்ப்ளே எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா ஒரு போனோட அசல் பலம் அதோட இன்ஜின்ல தானே இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க. இதுல இருக்கிறது அத்தியாவசியம் இருக்கிறதுலயே டாப் ஆஃப் தி லைன் ப்ராசஸர், Snapdragon 8 Gen சீரீஸ். இதனால என்ன நன்மைனா, நீங்க எவ்ளோ பெரிய கேம்ஸ் விளையாடினாலும் சரி, இல்ல ஒரே நேரத்துல பல ஆப்ஸை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த போன் கொஞ்சம் கூட திணறாது. எல்லாம் மக்கன் மாதிரி போகும். ஆனா பாருங்க, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராசஸர் மட்டும் பத்தாது. அதுக்கு பக்கா பலமா 16 GB வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் RAM இருக்கு. இது மல்டி டாஸ்கிங்க ரொம்பவே சுலபமாக்கும். அதோட UFS 4.0 ஸ்டோரேஜ், ஆப்ஸ் திறக்கிறதுல இருந்து ஃபைல்ஸ் காப்பி பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் மின்னல் வேகத்துல முடிக்கும். கடைசியா டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். நீங்க படம் பார்த்தாலும் சரி, பாட்டு கேட்டாலும் சரி, ஒரு தியேட்டர்ல இருக்கிற மாதிரியான ஆடியோ அனுபவத்தை கொடுக்கும். இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் அந்த ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் முழுமையடையும். ஓகே, இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற கேமரா பகுதிக்கு வருவோம். இந்த போன்ல ஒரு பழுத்திறன் கொண்ட ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. அது மட்டும் இல்லாம 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த கேமராவுல ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. அது என்னன்னா, மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா, இப்படி பின்னாடி இருக்கிற 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் தான். இன்னும் சொல்ல போனா, முன்னாடி இருக்கிற செல்ஃபி கேமரா கூட 50 மெகா பிக்சல் தான். இதனால என்ன சுவிதானா, நீங்க எந்த கேமரால போட்டோ எடுத்தாலும், அதாவது நார்மலா, வைட் ஆங்கிள் இல்ல ஜூம் பண்ணி எடுத்தாலும் சரி, கலரும் டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கூட மாறாம ஒரே மாதிரி தெளிவா இருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர், டிஸ்ப்ளே, கேமரா, இது எல்லாத்தையும் நாள் முழுக்க பயன்படுத்த பேட்டரி வேணுமே. அதுக்காகவே இதுல 5200 mAh திறன் கொண்ட ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்திருக்காங்க. எவ்வளோ பிஸியான நாளா இருந்தாலும் சார்ஜ் தீர்ந்துடுமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பெரிய பேட்டரி இருந்தா மட்டும் பத்தாது, அது வேகமா சார்ஜ் ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் இதுல 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கொஞ்ச நேரத்திலே போனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் வசதியும் இருக்கு. இது நிஜமாவே ஒரு பிரீமியம் அம்சம். கனெக்டிவிட்டி விஷயத்திலையும் இந்த போன் எதிர்காலத்துக்கு தயாரா இருக்கு. இப்போதைக்கு லேட்டஸ்டான Wi-Fi 7 டெக்னாலஜி இதுல இருக்கு. இது ரொம்ப வேகமான, நிலையான இன்டர்நெட் இணைப்பை கொடுக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட் Bluetooth 5.4 ஆடியோ குவாலிட்டியையும் கனெக்ஷன் ஸ்டெபிலிட்டியையும் இன்னும் சிறப்பாக்கும். சோ எல்லா விதத்திலையும் இது லேட்டஸ்டா இருக்கு.
சரி, இதுவரைக்கும் இந்த போனோட ஹார்ட்வேர், அதாவது வன்பொருள் அம்சங்களை எல்லாம் வரிசையா பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேரையும் சேர்த்து பார்த்து இந்த போன் நிஜமாவே மோட்டோரோலா சொன்ன அந்த ஃபிளாக்ஷிப் வாக்குறுதியை நிறைவேற்றுதான்னு ஒரு இறுதி முடிவுக்கு வருவோம். இப்போ இந்த போனோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்க்கு வரும், அதோட சாஃப்ட்வேர். பல போன்கள்ல தேவையில்லாத ஆப்ஸ், குழப்பமான யூஐன்னு இருக்கும். ஆனா இதுல அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு சுத்தமான கூகுளோட பிக்சல் போன்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அனுபவம். இதுதான் இந்த போனோட சிக்னேச்சர் அம்சமே. மோட்டோரோலா இந்த போனுக்கு நீண்ட காலத்துக்கு ஆண்ட்ராய்டு மற்றும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தர்றதா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்க வாங்குற இந்த போன் பல வருஷங்களுக்கு பிறகும் பாதுகாப்பாவும் புது புது அம்சங்களோடும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இது வெறும் ஒரு போன் வாங்குற மாதிரி இல்ல, ஒரு நீண்ட கால முதலீடு மாதிரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இதோட நிறைகள் ரொம்பவே வலுவானவை. பிரீமியம் டிசைன், அசுரத்தனமான பெர்ஃபார்மன்ஸ், எந்த குப்பையும் இல்லாத சுத்தமான சாஃப்ட்வேர், அப்புறம் ரொம்ப முக்கியமா நீண்டகால அப்டேட் ஆதரவு. ஆனா இந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நாம ஒரு விலை கொடுக்கணும். அதுதான் இதோட பிரீமியம் விலை. அது மட்டும் இல்லாம மெமரி கார்டு போடுற வசதி இதுல இல்ல. நாம போன ஸ்லைட்ல பேசணுமே அந்த பிரீமியம் விலை, அது இதுதான். இந்தியால நீங்க வாங்குற வேரியண்ட்டை பொறுத்து இதோட விலை சுமார் 69,000 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த முழு அலசலையும் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடையாளம் வேகமான ப்ராசஸரோ இல்ல ஒரு சூப்பரான கேமராவோ மட்டும்தானா? இல்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு ஃபோன் எத்தனை வருஷத்துக்கு பாதுகாப்பா புதுசா இருக்கும் அப்படிங்கிற அந்த நீண்ட கால சாஃப்ட்வேர் ஆதரவு தான் ஒரு ஃபோனோட உண்மையான ஃபிளாக்ஷிப் அம்சமா மாறிக்கிட்டு வருதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.